சென்ற பதிவில் மைதாவின் தயாரிப்பு முறையையும் மைதா எந்த நிலையில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சு பொருளாக மாற்றப்படுகிறது என்பதையும் கண்டோம். சரி, இப்பதிவில் மைதா மாவில் அப்படி என்ன உயிருக்கு உலை வைக்கும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, வாருங்கள் பார்க்கலாம். மைதாவை வெண்மையாக்க ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படும் பென்சாயில் பெராக்சைடு, ஹேர் டை, முகப்பரு கிரீம்கள், குளியல் சோப்பு மற்றும் ஃபேஸ் பாடி வாஷ் ஜெல்களிலும் பல் செட்டுகளை வெண்மையாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படும் குளோரின் பூச்சிக்கொல்லிகளிலும், சமையல் அறை, கழிவறை, குளியல் அறை மற்றும் ஆடைகளை சுத்தப்படுத்தும் லிக்விடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படும் அசோடிக் கார்பனாமைடு பிளாஸ்டிக் மற்றும் செயற்கை தோல் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மைதாவை மிருதுவாக்க பயன்படும் அலாக்சான் ஆய்வு கூடத்தில் எலிகளுக்கு நீரிழிவு நோயை உண்டாக்க பயன்படுத்தப்படுகிறது. இது கணையத்திலுள்ள இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்களை அழித்து நீரிழிவு நோயை உண்டாக்குகிறது. இது விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மருந்து தயாரிக்கும் நிறுவனம் என அனைவருக்கும் தெரியும். பளபளப்பு தர பயன்படுத்தப்படும் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் நிலக்கரித்தாரின் கழிவுகளிலிருந்து பெறப்படுகின்றன. சுவை கூட்ட பயன்படுத்தப்படும் அஜினமோட்டோ நாக்கின் சுவை நரம்புகளை சுண்டி இழுக்கக்கூடிய செயற்கை பொருட்களை கொண்டது. மைதாவில் பயன்படுத்தப்படும் தாது எண்ணெய் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. மாவின் இழுவை தன்மையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் பொட்டாசியம் புரோமேட்டிலும், பூச்சிகள் தாக்காமல் இருக்க பயன்படுத்தப்படும் பெஸ்டிசைட் ஃபியூமிகேஷனிலும் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய காரணிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் பெயர் சுத்திகரிப்பு முறையா? இப்பேற்பட்ட ரசாயனங்களை மைதா சுத்திகரிப்பில் பயன்படுத்தலாமா? மீறி பயன்படுத்தினால் அவற்றை உண்ணலாமா? மீறி உண்டால் உடல் நலம் பாதுகாக்கப்படுமா? மருத்துவமனைகளின் பெருக்கத்திற்கு இதுவும் ஒரு காரணமா? பழங்காலத்தில் இத்தனை மருத்துவமனைகள், மருத்துவர்கள் இருந்தார்களா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். மேற்சொன்ன ரசாயனங்கள் உடலுக்கு என்னென்ன உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இதே முறையில்தான் வெளிநாடுகளிலும் மைதா சுத்திகரிக்கப்படுகிறதா? இதை தொடர்ந்து அடுத்த பதிவில் காணலாம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.